ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எசேக்கியேல் 38 அதிகாரம் 7வது வசனம். எசேக்கியேல் chapter 38 verse 7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ ஆயத்தப்படு. ஆண்டவர் சொன்னால் நாம் அதை கருத்தில் கொள்ள வேண்டும். Dear child of God, the Lord God says, prepare yourself and get ready. What a great God who says everything ahead of time so that we will face any kind of situations in our life. Most importantly, the Lord's coming is very near. We need to prepare ourselves and get ready for the coming of the Lord. And also he says, prepare all those who are around you for his coming. உன்னோடு கூடின உன் கூட்டத்தார் எல்லாரையும் ஆயத்தப்படுத்து. There are people, they got ready, but they don't want to get others ready. Or they don't want to help them to get ready for the Lord's coming. We should not be such selfish people. The Lord God expects us to get ready and prepare others to get ready for the Lord's coming. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் அவர்களுக்கு போதித்து அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் போதித்தவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கடைபிடிக்கிறார்களா என்று கவனியுங்கள் என்று சொல்கிறார். Our Lord God expects us to work on the word of God in every situations of our life. Our Lord Jesus Christ commissioned the disciples to make disciples and baptize them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, and make sure they observe every teaching. That is the main important task that the Lord has given to us. பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும், அதுதான் முக்கியம். நான் ஆயத்தமாயிட்டேன் என்று சொல்லி நாம் சுயநலமாக பேசிக் கொண்டிருக்க கூடாது. பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும். கடைசியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் எல்லாருக்கும் நீ காவலாளனாயிரு. Be a guard to everyone who are around you. காவலாளனாக இருக்க வேண்டும். We should make sure they should not backslide. We should make sure they should not listen to some unhealthy doctrines. We should not allow them to follow some wolves clothed with the sheep. You have to be very careful. ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாய்களை பின்பற்றாதபடிக்கு நாம் அவர்களை காவல் காக்க வேண்டும். அவர்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய வேலை. அதுதான் காவல் காக்கிற வேலை. இன்றைக்கு நீங்களும் நானும் இதை செய்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ ஆயத்தப்படு, பிறரையும் ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு காவலாளனாயிரு என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரங்களிலே எங்களை ஏந்தி தருகிறோம். நீர் ஆசீர்வதியும், நீர் எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.